அதானி குழுமம் முறைகேடுகளுக்காக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்படக்கூடிய வெளிநாட்டு போலி நிறுவனங்களில் செபி அமைப்பின் தலைவர் மற்றும் அவருடைய கணவர் பங்குகளை வைத்திருப்பதாக ஹிண்டன்பர்க் முதலீட்டு ஆய்வறிக்கையில் பரபரப்பு தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதானி குழுமம் பங்குச்சந்தை முறைகேடுகளில் ஈடுபட்டதாக அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஏற்கனவே ஆய்வறிக்கை வெளியிட்டிருந்தது. இதனால் அதானி நிறுவனத்தின் பங்குகள் கடும் வீழ்ச்சி கண்டன. இந்நிலையில் புதிதாக சில ஆவணங்களை சுட்டிக்காட்டி ஹிண்டன்பர்க் வெளியிட்டிருக்கூடிய ஆய்வறிக்கையில் இந்திய பங்குச்சந்தையை ஒழுங்குபடுத்தக்கூடிய அமைப்பான செபியின் தலைவர் மாதவி பூரி புச் மற்றும் அவருடைய கணவர் தவல் புச் மீது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. வினோத் அதானி முறைகேட்டுக்கு பயன்படுத்தியதாக கூறப்படக்கூடிய பெர்முடா மற்றும் மொரீஷியஸில் உள்ள நிறுவனங்களில் செபி தலைவருக்கும் கணவருக்கும் பங்குகள் இருப்பதாகவும் இந்த நிறுவனங்களில் 2015 ஆண்டு ஜூன் 5 சிங்கப்பூரில் இருந்து அவர்கள் முதலாக முதலீட்டை தொடங்கியதாகவும் ஹிண்டன்பர்க் குறிப்பிட்டுள்ளது. அதானி குழுமத்தின் வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து செபி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் செபி தலைவர் மாதவி பூரி பூச்சையும் விசாரிக்க வேண்டும் என்பதால் அதானி குழும முறைகேடுகள் குறித்து முழுமையாக விசாரிக்க செபி அமைப்பு தயங்குவதாகவும் ஹிண்டன்பர்க் விமர்சித்துள்ளது. இந்நிலையில் ஹிண்டன்பர்க் அறிக்கையை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவேற்றக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ், நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் திடீரென்று ஒத்திவைக்கப்பட்டது ஏன் என்பதற்கான காரணம் தற்போதுதான் விளங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். தங்கள் பெயருக்கு களங்கம் விளைவிக்கவே இத்தகைய குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருப்பதாக செபி தலைவர் மாதாபி பூரி புச் விளக்கம் அளித்துள்ளார். தங்களுடைய வருமானம் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் திறந்த புத்தகம் என்றும் அதனை பொதுவெளியில் வெளியிட தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரக்கூடிய ஹிண்டன்பர்க்கிற்கு அமலாக்கத்துறை ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாகவும் அவர் தன்னுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் 8 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது முன்னறிவிப்பு கொடுத்திருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்திற்கு ஆன வானிலை முன்னறிவிப்பை தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டிலும் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி வீடுகளை இழந்து முகாம்களில் தங்கியுள்ள மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் பார்ப்பதற்காக விமானம் மூலம் நேற்று காலை கேரளாவின் கண்ணூர் விமான நிலையம் வந்த பிரதமர் மோடி பின்னர் அங்கிருந்து இந்திய விமானப்படையின் ஹெலிகாப்டர் மூலம் காலை 11:15 மணி அளவில் வயநாடு சென்றார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சூரல்மலை, முண்டக்கை, புஞ்சரிமட்டம் ஆகிய கிராமங்களில் அவர் வான்வழி ஆய்வு மேற்கொண்டார். நிலச்சரிவை அடுத்து கல், மண் ஆகியவற்றோடு பெருக்கெடுத்து ஓடிய இருவழஞ்சி ஆற்றையும் பிரதமர் மோடி பார்வையிட்டார். அப்போது ஒவ்வொரு பகுதியிலும் ஏற்பட்ட பாதிப்பின் தன்மை குறித்து பிரதமர் மோடிக்கு விளக்கப்பட்டது. இதனையடுத்து தரைமார்க்கமாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றார். வாகனத்தை விட்டு பல பகுதிகளுக்கு நடந்து சென்ற பிரதமர் மோடி அங்கு நிலச்சரிவால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நெருக்கமாக ஆய்வு செய்தார். கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான், முதலமைச்சர் பினராயி விஜயன், மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி ஆகியோர் உடன் சென்றனர். அப்போது அங்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து பிரதமருக்கு அதிகாரிகள் விளக்கினர். 30 மணி நேரத்தில் பாலம் அமைத்து மீட்புப் பணிகளை துரிதமாக மேற்கொண்ட ராணுவ வீரர்களையும் அவர் பாராட்டினார்.
அடுத்து நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள முகாம்களுக்கு பிரதமர் மோடி சென்றார். பாதிக்கப்பட்ட மக்களில் சிலர் தங்கள் குறைகளை கண்கலங்கியவாறு கூறியதை கேட்ட பிரதமர் அவர்களின் தோள்களில் தட்டி கொடுத்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்களையும் பிரதமர் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். அப்போது பேசிய பிரதமர் பலரின் கனவை வயநாடு நிலச்சரிவு சிதைத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் உதவிகள் கேரளா அரசுக்கு தொடர்ந்து அளிக்கப்படும் என்றும் கூறினார். 79 में आज से 40-45 साल पहले की बात है, गुजरात में मोरबी में एक अर्थन डैम था और भारी बारिश हुई और डैम पूरा नष्ट हो गया। और आप कल्पना करें वो डैम बहुत बड़ा था, मच्छू। இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி டெல்லி புறப்பட்டார். பேரிடர் பாதிப்பு பகுதியில் மறுவாழ்வு மற்றும் நிவாரணப் பணிகளை முழுவீச்சில் மேற்கொள்ள மத்திய அரசிடம் கேரள அரசு 2000 கோடி நிதியுதவி கோரியிருக்கும் நிலையில் மத்திய அரசின் கூடுதல் உதவிகள் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் மீது போலியான ஆதாரங்களை உருவாக்குதல் உட்பட 13 பிரிவுகளின் கீழ் சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. ஆனால் சிலை கடத்தலில் ஈடுபடக்கூடிய அனைவரும் தனக்கு எதிராக சேர்ந்துவிட்டதாக பொன் மாணிக்கவேல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியாக இருந்த பொன் மாணிக்கவேலுக்கு எதிராக அதே பிரிவில் டிஎஸ்பியாக பணியாற்றி இடைநீக்கம் செய்யப்பட்ட காதர் பாஷா வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் இரு அதிகாரிகளும் மாறி மாறி குற்றம் சாட்டியதால் இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள பொன் மாணிக்கவேலின் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். டெல்லியில் இருந்து வந்திருந்த 10க்கும் மேற்பட்ட சிபிஐ அதிகாரிகள் 7.5 மணி நேரம் சோதனை நடத்தினர். வீட்டிலிருந்த பொன் மாணிக்கவேலிடம் விசாரணை நடத்திய அதிகாரிகள் 2 பைகளில் ஆவணங்களை எடுத்துச் சென்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொன் மாணிக்கவேல் சிபிஐ விசாரிப்பதற்காக தன்னிடமிருந்த ஆவணங்களை கொடுத்ததாகவும் கூறினார். 1000 கேஸ் என் மேல கிடக்கு, ஒரு கேஸ் 2 கேஸ்லாம் கிடையாது. சாகரம் இல்லையா, அதுக்கு முந்தின வரைக்கும் எனக்கு விசாரணை இருந்துகிட்டு இருக்கும். என்னைக்கு மண்டே போறோம்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு மேல நான் இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ் மற்ற வழக்கெல்லாம் என் மேல இருக்கும். நேர்மையை பத்தி ஒரு எல்லையில கூட எவனும் பேச முடியாது, எவனும் பேச முடியாது. வந்தவங்களும் அதெல்லாம் கையெடுத்து கொண்டு போனாங்க. மேலும் சிலை கடத்தல் குற்றவாளிகள் அனைவரும் தனக்கு எதிராக ஒன்று சேர்ந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஆல் தி அக்யூஸ் இங்க இருக்கிற அக்யூஸ், இன்டர்நேஷனல் அக்யூஸ் எல்லாம் கேங் அப் ஆகுறான். கேங் அப் ஆகிட்டு பழைய வியாபாரத்தை ஆரம்பிக்கணும். பழைய வியாபாரத்தை எடுக்கணும்னா நான் போட்டிருக்க வழக்குகள்லாம் நீர்த்து போக வைக்கணும். நீர்த்து போக வைக்கணும்னா எனக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கணும். தொந்தரவெல்லாம் எனக்கு கொடுக்கவே முடியாது. நான் பில்லிங்க ஜாலியா போட்டுட்டு போவேன். உங்களுக்கு தெரியுமில்ல, என் பொழப்பே இதுக்குதான். என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன், விட மாட்டேன். கோயில்கள் தற்பொழுது பாதுகாப்பாக இல்லை என குறிப்பிட்ட பொன் மாணிக்கவேல் எந்த நிலையிலும் அரசியல் கட்சியில் சேரும் எண்ணம் தனக்கு கிடையாது என தெரிவித்தார். இன்ன வரைக்கும் எந்த பார்ட்டியிலும் சேரல. சும்மா ஆளாளுக்கு அதுல போவாங்க, இதுல போவாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க, சொல்லி பார்த்தாங்க. அதெல்லாம் நடக்கல, இன்னமும் நடக்காது. மண்டே போடுற வரைக்கும் அதெல்லாம் எந்த கட்சிக்கோ அதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். போறதுக்கு வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்ல. என்னுடைய இது சர்வீஸ் டு த காஸ் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம், தட் இஸ் மை ரிலிஜன். அதுதான் என்னுடைய மதம். நான் இந்து அல்ல. என்னுடைய மதமே இதுல பாதிக்கப்பட்டவங்க தமிழ்நாடு கிடையாது, இந்திய கோயில்கள், தமிழ்நாட்டு கோயில்கள், தமிழ்நாட்டு தெய்வ விக்கிரகங்கள் தான் விக்டிம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அதை விடாம கடைசி வரைக்கும் லைஃப்ல மண்டே போற வரைக்கும் அதை விரட்டி போவேன். இதனிடையே கடந்த வியாழக்கிழமை பொன் மாணிக்கவேல் மீது 13 பிரிவுகளின் கீழ் சிபிஐ வழக்கு பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையின் விவரங்கள் வெளியாகியுள்ளன.
அதன்படி காதர் பாஷா அளித்த புகாரில் முகாந்திரம் இருப்பதால் வழக்கு பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள சிபிஐ, தவறான தகவலை அளித்தல், பொய்யான ஆதாரங்களை உருவாக்குதல், ஒருவரை மிரட்ட போலியான ஆவணங்களை அளித்தல், ஒருவருக்கு எதிராக குற்றச்சதி செய்தல் உள்ளிட்ட 13 பிரிவுகளின் கீழ் பொன் மாணிக்கவேல் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.